ஸோ Yes, sir. Yes, sir. நம்ம வந்து நேத்து கிளாஸ் வரைக்குமே என்னென்ன பார்த்துருக்கோம்? அதாவது ஒரு சைட்டை எப்படி டிசைன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன ரெக்யூப்மெண்ட் எடுக்கணும், எப்படி யூசர் ஃப்ளோ கிரியேட் பண்ணணும், ஒரு கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணணும், அந்த கண்டென்ட்டுக்கு மேட்சாக எப்படி இமேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் இது பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு Yes, sir. ஓகே, இப்போ முதல்ல எத்தனை பேர்கிட்ட சிஸ்டம் இருக்கு? இப்போ சிஸ்டம் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா? அப்படியே சேட்ல மட்டும் எஸ் போடுங்க. சிஸ்டம் யாருக்கு இல்லையோ அப்படி நோன்னு ஒரு எஸ்எம்எஸ் போட்டுருங்க. ஏன்னா யார் யாரெல்லாம் நீங்க வாய்ஸ் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க இந்த டைம். ஒருத்தவங்க தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் வேணா எனக்கு ஒரு ஐடியாக்காக எத்தனை பேர்கிட்ட சிஸ்டம் இருக்கு, எத்தனை பேர்கிட்ட சிஸ்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக கேட்குறேன். ஸோ கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. 6 பேர்ல ஒருத்தவங்க கிட்ட சிஸ்டம் இருக்கு, மீதி 5 பேர்கிட்ட சிஸ்டம் இல்லை. ஓகே, மற்றவங்களாம் மற்றவங்களுக்கு என் வாய்ஸ் கேட்குதா? லிசன் பண்றீங்களா? ஓகே,
ஓகே. இப்போ வந்து 5 பேர்ட்ட சிஸ்டம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ சிஸ்டம் இருக்கவங்க ஓகே. சிஸ்டம் இல்லாதவங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, ஆ நீங்க வந்து ஸ்க்ரீன வந்து இப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. பென் அண்ட் பேப்பர் எடுத்துட்டு, அத நீங்க ஒரு ட்ரா பண்ணிட்டு, எனக்கு சேட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ சிஸ்டம் இருக்கவங்க, நேத்து நாம விட்டோம் இல்லையா? ஒரு கன்டினியூட்டி. அதுக்கு அடுத்தத நீங்களாவே ஃப்ரீ ஹேண்டடா ஆ லேஅவுட் மட்டும் பண்ணுங்க. எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் வரைஞ்சுக்கோங்க. ஒரு பேப்பர்ல வரைஞ்சுக்கிட்டு, எனக்கு இந்த இடத்துல கன்டென்ட் வரணும். இந்த இடத்துல இமேஜ் வரணும். இங்க பட்டன் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர வந்து ஆ பேப்பர்ல எனக்கு வரைஞ்சு, நீங்க சேட்ல அப்லோட் பண்ணுங்க. ஆ ப்ளஸ் அடுத்து வந்து சிஸ்டம் இருக்கவங்க, ஆ லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு, இதே கூட இத அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு, சேம் இதே கலர் ஃபாலோ பண்ணிட்டு, இதுக்கு அடுத்ததா இந்த அபௌட் அஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கு இல்லையா? அது என்ன மாரி கன்டென்ட் குடுக்கலாம், என்ன மாரி இமேஜ் வைக்கலாம் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணுங்க. ஸோ, அப்ப நீங்க ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு எங்க ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா, அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கீங்க, நான் எப்படி அடுத்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? பண்ணலாமா? சார். ஓகே. டன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ சிஸ்டம் இருக்கவங்க இமேஜ் வைக்கணும் கூட அவசியம் இல்ல. சேம் இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறீங்க. கலர் அப்படியே பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு, எனக்கு இங்க வந்து கன்டென்ட் இருக்கலாம், எனக்கு இமேஜ் இருக்கலாம். உங்களால ஃபாஸ்ட்டா பண்ண முடியுது அப்படின்னா, நீங்க இமேஜ் கூட அப்லோட் பண்ணுங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போதே எங்க டவுட் வருது அப்படிங்கிறத எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிங்க. அப்படி இல்லன்னா எனக்கு எந்த இடத்துல உங்களுக்கு லேக் ஆகுதோ, எனக்கு இந்த ஸ்டெப் வரல, இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேளுங்க. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே.
ஓகே, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சிஸ்டம் இல்லாதவங்க பேப்பர்ல ஒர்க் பண்றீங்களா? எஸ் சார். அதாச்சும் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு A4 பேப்பர் எடுக்க போறீங்க, எடுத்துட்டு நீங்களே ஸ்கெட்ச் பண்ணிட்டு இங்க கண்டென்ட், இங்க இமேஜ், இங்க பட்டன் வரப்போகுது அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சிஸ்டம் இருக்கவங்க ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஒர்க் பண்ணும்போது எங்கேயாச்சும் லேக் ஆகுதா? ஓகே. ஏன்னா இப்போ நீங்க இதுல ஓகே, உங்களுக்கு எல்லாமே அந்த ஐடியா எல்லாம் கரெக்டா இருக்கு, உங்களால ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னாக்கா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுங்க. நீங்க வந்து டைட்டில் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க, ஓகேவா? நீங்க என்ன ஸ்க்ரீனுக்காக அதை ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறத அந்த டைட்டில் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிங்க. இப்போ அபோட்டஸ் ரெடி பண்றீங்கன்னாக்கா அபோட்டஸ் டைட்டில் ஹெட்டர்ல அபோட்டஸ் பேஜ் போட்டுட்டு அதுக்கான கண்டென்ட் என்னவா இருக்குமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க.
ஸோ நீங்க செலக்ட் பண்ணும்போது மேல ஃப்ரேம்னு இருக்குல்ல, ஃப்ரேம் நான் எடிட் பண்றேன் இருங்க. ஹோம் பேஜ்ன்னு இருக்குல்ல, நீங்க அந்த ஹோம் பேஜ கிளிக் பண்ணீங்கன்னா, மொத்த ஃப்ரேமே செலக்ட் ஆயிடும். நீங்க இப்படி தனியா டிராக் பண்ண அவசியம் இல்ல. ஹோம் பேஜ் மொத்தமா நீங்க செலக்ட் கிளிக் குடுத்தீங்கனாலே, அது அப்படியே செலக்ட் ஆயிடும். இந்த ஹோம் பேஜ கிளிக் பண்ணுங்களேன். ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சா? இப்ப நீங்க வந்து காப்பி கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி குடுத்துக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்க ஃபைல்ல. இல்ல உள்ள இருக்க பர்ட்டிகுலரா ஏதாச்சும் காப்பி பண்ணா, நீங்க இப்படி டிராக் பண்ணிக்கங்க. ஃப்ரேம் ஃபுல்லா வேணும்னா, நீங்க ஓவராலா செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரேம். சரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். ஏன் ஏன்னா, இப்போ நம்ம என்னதான் நம்ம கிளாஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணி பார்த்தாலுமே, ஆன்லைன், ஆஃப்லைனோ நம்ம என்ன கிளாஸ் ஜஸ்ட் நம்ம காதால கேட்கும்போது, பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரியிற மாதிரி இருக்கும். பட் ஆனா நம்ம ரியல் டைமா ஒர்க் பண்ணும்போது தான், நமக்கு எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னாக்கா, அந்த டைம்ல அத அப்பவே கேளுங்க. இது இங்க தெரியல, இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் உங்களுக்கு அது கிளியர் ஆகும். ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படிங்கும்போது எப்படி டிசைன் பண்ண தெரியலன்னா, அ ஆல்டர்னேட்டிவா Googleல போயிட்டு, என்ன சைட் இது மாரி இருக்கு பாருங்க. மெடிக்கல் ரிலேட்டடான சைட் என்ன இருக்கு பாருங்க. அத பார்த்துட்டு,
அதுல இருக்கிற டிசைனை கூட நீங்க ஒரு லேஅவுட் பண்ணுங்க. அதை எடுத்து ரீஒர்க் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா ரீஒர்க் பண்ணதான் நமக்கு பழகும். அதே மாதிரி இப்போ டூல் எடுக்க எல்லாருக்குமே ஈஸியா இருக்கா? நீங்க எடுக்கிற டூல்ஸ் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஓகே, இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? ஹலோ சார், அந்த அபவுட் பேஜ வந்து சும்மா ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன் சார். இமேஜ் ஷேர் பண்ணட்டா? ஷேர் பண்ணுங்கம்மா. நீங்க ஃபிக்மால ஒர்க் பண்ணீங்களா இல்ல பேப்பர்லயா? பேப்பர்ல டிரா பண்ணேன் சார். ஓகே ஓகே. சென்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, பாத்துறேன். சூப்பர். ஓகே, இது சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வேற யாரு பண்ணிருக்கீங்க? வேற யாரும் ஃபிக்மால ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபிக்மா பேப்பர் ஒர்க் இருந்தாமே நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபவுட் அஸ் பேஜுக்கான ஸ்கிரீன்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்றேன். ஃபிக்மால வேற ஒர்க் பண்ணலையா? வேற யாரையும் பேப்பர் டிசைன் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இப்போ இந்த ஓவர்வியூ டீம் அப்படிங்கிறது பட்டன் கரெக்டா? எஸ் சார்.
ஓகே. இது இங்க இருக்கிறது வந்து இமேஜ். எஸ் சார், பாக்ஸ்ல இருக்கிறதுலாம் இமேஜ் சார். ஓகே. ஓகே, ஆல் ரைட். மத்த யாரும் ஒர்க் பண்ணலையா? நீங்க எந்த அளவுக்கு வரைஞ்சிருந்தாலும் ஓகே. ஜஸ்ட் நீங்க ஒரு லேஅவுட் மட்டும் போட்டிருந்தாலுமே ஓகே. நீங்க ஷேர் பண்ணுங்க.
ஓகே, அவ்வளவுதானா? வேற யாரும் ஷேர் பண்ணலையா? ஒர்க் பண்ணலையா? சரி, ஓகே. சார் சும்மா டிசைன் மாதிரி அவுட்லைன் பண்ணிட்டேன் சார். சாரி, ஷேர் கேட்கல. பண்ணுங்க. ஓகே. நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கேட்டிருக்கேன். அந்த அவுட்லைன் மட்டும் போதும். இமேஜ் ஷேர் பண்ணிக்கோ சார். ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. Permission. ஓகே, ஓகே. ஆல்ரைட். ஓகே, எல்லாமே குட். இப்போ ஃபிக்மால ஒர்க் பண்றவங்க தான் சொல்லணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ ஒர்க் பண்ண முடியுது? சிஸ்டம் வச்சிருக்கவங்க சொல்றீங்களா கொஞ்சம்? ஐ திங்க் 10 பேர் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க சிஸ்டம் யூஸ் பண்றவங்க. கிளாஸ் எதுவும் போர் அடிக்குதா இல்ல ஏதோ புரியலையா? நீங்க என்னன்னு நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுத்தா தானே ஆல்டர்னேட் என்ன பண்ண முடியும்னு பார்க்க முடியும். ஏன்னா என்ன அதுக்கு அடுத்து இப்போ நம்ம ஒரு சைட்னா ஒரு மார்க்கெட்டிங் பேஜ், இப்போ நம்ம லேண்டிங் பேஜ் ரெடி பண்றோம், இதோட முடியறது இல்லை. இதுக்கு ஒரு யூசர் ஃப்ளோ இருக்கு, எங்க இருந்து எங்க நேவிகேட் ஆகி போகணும்னு இருக்கு, இதுலயே அனிமேஷன் பண்றது இருக்கு, இதுக்கு ரிலேட்டடான வீடியோ ஒர்க்ஸ் இருக்கு, அப்புறம் வெக்டார் இமேஜ் எப்படி ஒரு வீடியோவை பண்றது. ஏன்னா நம்ம கிளைண்ட் கேட்பாங்க, எனக்கு ஒரு எக்ஸ்பிளனரி வீடியோ வேணும்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நாமளும் ரியலிஸ்டிக் ஒரு கேரக்டர் வரைஞ்சி அந்த கேரக்டர் எப்படி நம்ம மூவ் பண்ணணும், எப்படி பேச வைக்கிறது, அந்த மாதிரி ஸ்பீச் நிறைய இருக்கு.
ஸோ இப்போ நம்ம இதுலயே நீங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னாக்கா அது போக போக உங்களுக்கு எதுவுமே புரியாம இருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்பவே உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு 3 பேர் அமைச்சிருக்காங்க, ஓகே, அவங்க வந்து பேசிக் நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிட்டாங்க. ஸோ அடுத்து உங்களோட ஒவ்வொருத்தவங்க ஃபீட்பேக் வச்சு தானே நான் செக் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு என்னன்னா நீங்க எல்லாருமே நல்லா கத்துக்கணும் அப்படின்னு தான் நாங்க ஒர்க் பண்றோம். ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சிஸ்டம் யூஸ் பண்றவங்க எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் அவங்க அவுட்புட் காமிங்களேன். சும்மா நீங்க வந்து ஒரு லேஅவுட் போட்டா கூட ஓகே தான் நானும் சொல்றேன். நீங்க ஒரு டிசைன் ரெடி பண்ணணும் இல்ல. நீங்க ஒரு லேஅவுட் வந்து ஓரளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவங்களுக்கு வந்து பேசிக் தெரியுது, ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஓகே. இப்போ இந்த இந்த பேப்பருக்கு நம்ம ரெடி பண்றோம். எனக்கு ஒரு இமேஜ் மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா? என்ன இமேஜ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்து. இமேஜ் லிங்க் ஓகே அனுப்புறீங்களா? சார். ஓகே. ஏன்னா இப்ப இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கும் இந்த இந்த 3 பேரோடைய லேஅவுட்டை நான் ரெடி பண்ண போறேன். ஸோ நீங்களுமே இதுக்கான இமேஜ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே சார். ஆக்சுவலா இங்க வந்து 2 இமேஜ் வரணுமா? சிங்கிள் இமேஜ் தான் சார். சிங்கிள் இமேஜ் தாங்க, ஓகே. இப்போ நம்ம வந்து இங்க டைட்டில் தந்துட்டு இமேஜ் தர போறோம். அப்போ என்னன்னா இங்க இவ்வளவு ஸ்பேசிங் வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி பார்த்தோம்னா அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டிசைனுக்கு இதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசா காமிச்சிக்கலாம். இதுக்கான ரிலேட்டட் கண்டென்ட் வந்து கீழே காமிச்சிக்கலாம். இல்ல அப்படி காமிச்சா செட் ஆகுமா? இப்போ நம்ம சார் இல்லைன்னா டபுள் இமேஜா கூட போடலாம்ல சார் அங்க. யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு டபுள் இமேஜ் யூஸ் பண்றோம். நம்மளோட டைட்டில் எல்லாமே நம்ம இப்படி இங்க வெர்டிகலா கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ ஓவர் வியூ அப்படின்னு பார்க்க நினைக்கிறேங்க. ஓவர் வியூ கிளிக் பண்ணாங்க அப்படின்னாக்கா, அதுக்கான கண்டென்ட் நம்ம வந்து ரொம்ப பெருசா தர போறோமா, இல்லை ஷார்ட் கண்டென்ட்டா கொடுக்க போறோமா? ஷார்ட்டாவே கொடுக்கலாம் சார். ஷார்ட்டா ஒரு 5 லைன்ஸ் வர மாதிரி இருக்குமா? எஸ் சார். ஸோ அப்போ நம்ம இங்கேயே இதை நம்ம சைஸ் குறைச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டோட ஏரியாவை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சார் நான் ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே. பிக்மால பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். ஆமா.
ஓகே, இது நல்லா இருக்கு. ஓகே, நம்ம இங்க வந்து டெக்ஸ்ட் ஏரியா, இங்க இமேஜ், இங்க ஆக்ஷன் பட்டன். ஓகே தானா? கரெக்டா? ஆல்ரைட். ஸோ நம்ம எப்பயுமே டம்மி டெக்ஸ்டா போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு ரியல் கண்டென்ட்டாக நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஆல்டர்னேட்டாக ஏதோ ஒரு சைட்டில் என்ன மாதிரி ரியல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ற மாதிரி அதை வச்சுக்கலாம். மற்றதை கொஞ்சம் டம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒரு மைல்டான கிரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது செலக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்ற மாதிரி
நான் உங்க டிசைன் பண்ண ட்ரை பண்ண டிசைன் பண்ணாங்க நோட்ல ட்ரா பண்ணி. சாரிம்மா கேட்கல. ஷேர் பண்ணியிருக்கீங்களா? இல்ல சார் ஷேர் பண்ணட்டுமான்னு கேட்குறேன் சார். ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. அடுத்து இங்க ஒரு இமேஜ் ஒன்று.
சரி, ஓகே. இப்போ நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கு இல்லையா? எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னுட்டு. எஸ் சார். யாரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, போஸ்ட் வந்திருக்கு. ஓகே. ஓகே. ஸோ ஆக்சுவலா நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் தெரியுது. ஓகே. இப்போ அடுத்தது நீங்க இதை டிசைனா கன்வெர்ட் பண்ண முடியும் உங்களால. ஓகே தானா? கான்ஃபிடென்ட்டா இருக்கா? இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ண லேஅவுட்லாம் உங்களாலே ஒரு டிசைனா கிரியேட் பண்ண முடியுமா? இந்த வயர் ஃப்ரேமை டிசைனா பண்ண முடியுமா? உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா? ஓகேவா? எஸ் சார். ஓகே. இப்போ இதை அப்படியே நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ அடுத்தது இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்போ சைட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சைட்ல வர கிராஃபிக் கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா? லோகோ, அனிமேஷன் ப்ளஸ் வர ஒரு ஆடு, இடையில வர வெக்டார்ஸ், இந்த மாதிரி ஒரு கிராஃபிக் கண்டென்ட் எல்லாம் எப்படி நம்ம மேக் பண்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம அதை பார்த்துருவோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து வெப்சைட் வந்து எப்படி பண்றது பார்த்தாச்சு. இப்போ அந்த வெப்சைட் வந்து நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறோம்? அதாவது இந்த வெப்சைட் நம்ம எப்படி வந்து கிளையண்ட்டுக்குலாம் எப்படி ஷோ பண்ணுவீங்க? எப்படி ஒரு பேஷண்ட்லாம் இதை வந்து விசிபிள் பண்ணி பார்க்கறது? ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்காது? ஓகே. அது என்னன்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Adobe Illustrator வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த டூல் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நம்ம வெப்சைட் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து UI, UXக்கான நம்ம அசெட் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். கரெக்ட்டா? எக்ஸாம்பிள் என்னன்னா, லோகோஸ் கிரியேட் பண்ணுவோம், ஐகான் கிரியேட் பண்ணுவோம், இன்ஃபோகிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் ஏதாச்சும் நம்ம ஒரு பேனர் இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ண போறோம்னா, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இதே சேம் பிளாட்ஃபார்ம்லயே ஒரு சைட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அத வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம். எப்படின்னா, ஒரு ஃப்ளையர் ரெடி பண்ணுவோம், ப்ரௌச்சர்ஸ் ரெடி பண்ணுவோம், ஒரு பேம்ப்ளெட் இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் அப்படி ஒண்ணொண்ணா என்னன்னு காமிக்கிறேன். ஓகே. இதுதான் வந்து ப்ரௌச்சர்ஸ்க்கான டிசைன். நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். சார் கொஞ்சம் லோவா இருக்கு சார். சத்தமா பேசுங்க சார். ஓகே, ஓகே. இப்போ ஓகேவா? எஸ் சார். மறுபடியும் லோவா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே. இதுதான் வந்து ப்ரௌச்சர்ஸ். ப்ரௌச்சர்ஸ்னா என்னன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? அங்க ரிசப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்டர் மாரி வச்சு ஒரு 3, 4 பேஜ் வந்து ஹோல்ட் பண்ண மாரி ஒரு பேப்பர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா யாராவது? எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஹாஸ்பிட்டல்னு இல்ல. ஏதோ ஒரு ஆஃபீஸ் போனாலும் இருக்கும், கம்பெனிஸ் போனாலும் இருக்கும். எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த அட்வர்டைஸ் வந்து எல்லாமே டிஜிட்டலா இல்லாம, ஒரு ஹார்ட் காப்பியாவும் இருக்கணும். அதையும் பார்த்து ஃபீல் பண்ணணும்னு சொல்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. இப்ப அந்த வெப்சைட் எல்லாமே இதுல தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து வெப்சைட் வந்து மேக் பண்ணிட்டோம். அத வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல பெருசா போட முடியாதுல்ல. இப்ப ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் போர்டு வைக்கிறோம். அந்த கம்பெனியோட பேரு. கீழ வேணா குட்டியா தான் போடுவாங்க. அந்த வெப்சைட் வந்து அவ்வளோ பெருசா போட முடியாது. அது எல்லாமே நம்ம வந்து இந்த டிஜிட்டல் பேனர்ல ப்ரௌச்சர்ஸ், ஃப்ளையர்ஸ் அந்த மாரி ரெடி பண்ணும்போது அதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. போஸ்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் நம்ம சோசியல் மீடியால எல்லாமே வரும்ல. WhatsAppல அந்த மாரி எல்லாம் ஷேர் பண்றது வந்து மேஜரா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அட்வர்டைஸ் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதுதான் வந்து போஸ்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து வந்து பிபிடி. பிபிடிலாம் யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பெர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இல்ல வேற நாங்க இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். டைம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி ஒரு 10-15 விஷயம் வந்து நம்ம இந்த ஒரு டூல்ல வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா யூஐ/யூஎக்ஸ்க்கான அசெட் வந்து கிரியேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்போம். தேர்ட் ஒன் தான் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, வீடியோ எடிட்டிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்னா என்னன்னாக்கா, நீங்க இப்ப நார்மலாவே ஏதாச்சும் ஒரு வெக்டார் ஆட்லாம் பார்த்திருப்பீங்க. ரீசென்ட்டா வந்து Swiggy, Zomato ஆட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டார் யூஸ் பண்ணி தான் ஒரு அனிமேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஓகே. உங்களுக்கு தெரியுதா? இப்போ இதுக்கான அசெட்ஸ் எல்லாமே இது எல்லாமே நம்ம வந்து Adobe Illustratorல நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓனாவும் வரைய முடியும். இதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த வேக்கூம் பேட் சில ஹார்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. நம்ம அத வச்சு பென் மாரி கூட யூஸ் பண்ணி வந்து இந்த டூல் வந்து நம்ம வந்து ஓனாவே வரைஞ்சுக்கலாம். யூனிக்கா இருக்கணும்னா நம்ம அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஏ Adobe Illustratorல வந்து இந்த 3 விஷயம் வந்து பண்ணுவோம். யுஐ யூஐக்கான அசெட்ஸ், அப்புறம் மார்க்கெட்டிங் பர்ப்பஸ், அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு. ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா ஒரு ஓரலா ஒண்ணு பார்த்துக்கலாம். என்னன்னாக்கா, இதுல வந்து 2 டூல் வந்து இருக்கு. என்னன்னா ஓகே. இந்த 2 டூலுமே நம்ம வந்து மேஜரா வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லுஸ்ட்ரேஷன் எதுக்கு நம்ம பார்த்தாச்சு அந்த 3 விஷயம். ஆ Photoshop நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆ கலர் கரெக்ஷன் பண்ணுவோம். அண்ட் வந்து இந்த ஃபோட்டோஸ் ஏதாவது ரீடச் ஏதாவது பண்றதுன்னா பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிள் ஒரு இமேஜ் ஒண்ணு காமிக்கிறேன். நான் இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கேர்ள் இமேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டேன்.
ஓகே. இதுதான் வந்து நான் அன்னைக்கு சொன்ன மாரி அதேதான் இதுவும். இதுதான் வந்து வெக்டார் இமேஜ். இது வந்து ராஸ்டர் இமேஜ். இது வந்து நம்ம எவ்வளோ ஜூம் பண்ணாலும் நான் சொன்ன மாரி அந்த பிக்சல் வந்து பிரேக் ஆக போறதே இல்ல. போகாது. ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும். சேம் டைம் இத நம்ம வந்து எவ்வளோ வேணா ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் லெவல்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நம்ம பிக்கரா போட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தாலுமே பிரேக் ஆகாது. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும். எவ்வளோ சின்னது, எவ்வளோ குட்டி, எவ்வளோ பெருசு எப்படி போட்டாலுமே அது வந்து பிரேக் ஆகும். ஓகே. ஆனா காமனா யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஸ்டர் இமேஜ் வந்து Photoshopல காமனா அதிகமா யூஸ் பண்றதுன்னு பார்த்தா அதுதான். இப்போ வந்து ஜெனரலா நம்ம பேசிக்கான டூல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஒரு வெப் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா, டாப் பார். இதுல இருக்கிறது வந்து பேசிக்கான மெனு. இது வந்து நம்ம எல்லாத்துல போனாலும் இந்த காமனான விஷயம் வந்துரும். ஃபைல்ஸ்ல போனது, எடிட், ஆப்ஜெக்ட், செலக்ட், எஃபெக்ட், வியூ, விண்டோஸ் அந்த மாரி வந்துரும். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் சொல்றேன். இது வந்து டூல் பார். இது ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே டூல் பார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பென் டூல், எடிட் டூலு மேஜரா பார்த்தீங்கன்னா, இந்த பென் டூல் யூஸ் பண்ணுவோம். கலருக்கு யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் கட் பண்றதுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஷேப் பில்டர் டூல் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. இப்ப நான் ஒரு இமேஜ் ஒண்ணு எடுத்து அதுல போட்டு காமிக்கிறேன். ஓகே. இப்ப நான் இந்த இமேஜ் போட்டதுக்கப்புறம், இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா அந்த குட்டி பாக்ஸு? எஸ் சார். ஓகே. இதுதான் என்னன்னா பவுண்டிங் பாக்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து எந்த இமேஜ் போட்டாலுமே வந்து ஒரு 8 பவுண்டிங் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த பாக்ஸ நம்ம கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாரி சொல்லிட்டு. இத வந்து நம்ம இப்படியே வந்து ஃப்ரீ ஹேண்டடா யூஸ் பண்ணா, இமேஜோட ஷேப் வந்து மாறிடும். எப்படின்னா, இப்ப ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டேன்னா, இந்த இமேஜ் வந்து ஸ்டிட்ச் ஆயிடும். நம்ம இந்த இது இதுன்னு இல்ல, நம்ம எந்த இமேஜ்க்குமே நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டடா வந்து ஸ்டிட்ச் பண்ணவே கூடாது. இப்ப வெக்டார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ல ஒரு ரேடியஸ் ஒண்ணு வந்திருக்கும். 4 சைடுலயும் ஒரு டாட் மாரி இருக்கா? இத நம்ம ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி டிராக் பண்ணோம்னா, ஒரு சைடு மட்டும் கார்னர் ஆகும். இதே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி பண்ணோம்னா, கிளிக்கே பண்ணாம டிராக் பண்ணோம்னா, 4 சைடும் வந்து கார்னர் வந்து கர்வ் ஆகும். இத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபிக்மால பண்ண மாரி இதுலயும் வந்து இல்லுஸ்ட்ரேட்லயும் வந்து அதே மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்றதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல்ல போயிட்டு ஆஸ் யூசுவல் நம்ம லோக்கல்ல போய் எடுக்கிற மாரி தான். ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் குடுத்து, ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு இமேஜ் ஒண்ணு ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே. இந்த மாரி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஆ இதுல பார்த்தீங்கன்னா, ஆர்ட்போர்ட் வந்து டிஃபால்ட்டாவே கிரியேட் ஆயிடும். நம்ம கிரியேட் பண்ணலன்னா, நம்ம வந்து நியூன்னு குடுத்து ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஃபைல்ல போயிட்டு பிளேஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி அத கிளிக் பண்ணோம்னா, மல்டிபிள் இமேஜ வந்து சிங்கிள் டைம்ல வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணொண்ணுத்துக்கு நம்ம போய் ஓப்பன்லாம் குடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து ஒரு 4 போஸ்டர்ஸ் இருக்கு. நான் அத வந்து ரெடி பண்றேன். நம்ம வந்து எடுத்துட்டோம். ஆனா அது பார்த்தீங்கன்னா, அ இமேஜ் வரல. ஆனா 1/4ன்னு இருக்குல்ல. நம்ம ஜஸ்ட் அத கிளிக் பண்ணி நம்ம டிராக் பண்ணோம்னா, அந்த சைஸ்க்கு கரெக்ட்டா வந்துரும். அதே மாரி தான். நெக்ஸ்ட் இமேஜ் குடுத்தோம்னா, அதே மாரி வந்துரும். இப்ப நம்ம வந்து டிராக் பண்ணாம அப்படியே கிளிக் பண்ணோம்னா, அதோட ஒரிஜினல் சைஸ் என்னவோ அந்த சைஸ் வந்து வந்துரும். இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஃபைல்னாலும் நம்ம வந்து லோட் பண்ண போறோம். இன்னொன்னு என்னன்னா, நார்மலா நீங்க வந்து டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டுறலாம். இப்ப இந்த 4 போஸ்டர்ஸையும் நான் மேல வச்சுடுறேன். ஓகே. இப்போ
ஒரு கேரக்டர் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த கண்ணாடி தானே மேல இருக்கணும். இந்த கண்ணாடி வந்து பின்னாடி போயிட்டா நல்லா இருக்காதுல்ல. இந்த லேயர் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம கண்ணாடி மட்டும் கிளிக் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோலும் ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட் இருக்குல்ல. அத கிளிக் பண்ணுனா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போகும். அதுல வந்து இதுல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் பேக் குடுக்குறேன். ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி போயிடுச்சு. செகண்ட் குடுக்குறேன். இந்த இமேஜுக்கும் பின்னாடி போயிடுச்சு. இப்ப திரும்ப இது வந்து டோட்டலா மேல வரணும்னா, கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் ஓப்பன் பிராக்கெட். இத குடுத்தனா டோட்டலா மேறிடும். இது எதுக்குன்னா, ஒரு கேரக்டர் ரெடி பண்றீங்க. அது வந்து 2டி கேரக்டர்ன்னு வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு ஹேர் வரைவோம். ஹேருக்கு மேல தான் ஃபேஸ் இருக்கும். ஃபேஸ்க்கு மேல தான் கண்ணாடி இருக்கும். இப்ப நம்ம வந்து அத வந்து ஒன் பை ஒன்னா தான் நம்ம வந்து வரைவோம். ஒரே டைம்ல எல்லாமே வரைய முடியாதுல்ல. அதுக்கு வந்து நம்ம இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். ஃப்ரண்ட், பேக்ன்ற மாரி. ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் குடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல. ஓகே. ரைட் கிளிக் குடுத்து அரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். அதோட ஷார்ட்கட்டும் வந்துரும். பிரிங் டூ ஃப்ரண்ட், பிரிங் ஃபார்வர்ட், பிரிங் பேக்வர்ட், சென்ட் பேக் அந்த மாரி வந்துரும். நெக்ஸ்ட் டூல் பேசிக்கான டூல் ஒண்ணு காமிக்கிறேன். ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு டூல் ஒண்ணு இருக்கு. இது எதுக்குன்னா, நம்ம இமேஜ் ஒரு இடத்துல பிளேஸ் பண்றோமா, இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி அந்த பவுண்ட் அண்ட் பாயிண்ட் 8 இருக்கும்னு சொல்லிட்டு. அதே பார்த்தீங்கன்னா, இதே இடத்துல பார்த்தீங்கன்னா, பவுண்ட் அண்ட் பாயிண்ட் வந்து ஒரு 8 இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜ கிளிக் பண்ணோம்னா, நம்ம இதுல எந்த பாயிண்ட்ட செலக்ட் பண்றோமோ, இப்போ ஜஸ்ட் நான் இந்த பாயிண்ட் வந்து இந்த கார்னர் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ்க்கான இது. இப்ப இது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆணி அடிச்ச மாரி அங்கேயே தான் இருக்கும். அது வந்து நகரவே நகராது. நம்ம இத யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா, இது XYன்றது வந்து ஸ்கேல் தான். நம்ம கிராஃப்ல ஆஸ் யூசுவல் பண்றது Y ஆக்சிஸ் அந்த மாரி மட்டும் தான். இது வந்து ஹைட், விட்த். இத வச்சு தான் நம்ம அந்த டூல் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப பிளஸ் ஒரு 20 போட்டேன்னா, ஜஸ்ட் ஒரு 10 பிக்சல் வந்து மூவ் ஆகும். அதே நான் -20ன்னு போட்டேன்னா, ஒரு 10 பிக்சல் வந்து மைனஸ் ஆகும். ஓகே. இப்ப விட்த்ல பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஒரு 15 போட்டேன்னா, அது என்ன ஆகுது பாருங்க. இமேஜ் வந்து ஸ்டிட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அந்த ஸ்டிட்ச் ஆகுறது அப்படி ஆகக்கூடாதுன்னு வச்சுன்னா, அந்த பக்கத்துல இருக்க வந்து லிங்க்க வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். இது வந்து கிளிக்ல இருக்கா, அன்கிளிக்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நம்ம இடத்துக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, இப்போ இதுல ஆல்ரெடி அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 397 பிக்சல்னு இருக்கு. இது கூட வந்து நான் ஒரு 100 வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, மேலேயும் வந்து ஒரு 100 வந்து வேல்யூ வந்து ஆட் ஆகி, நம்மளுக்கு அதுக்கேத்த சைஸ் வந்து வந்துரும். நெக்ஸ்ட் வந்து அது கீழ வந்து ரொட்டேஷன் இருக்கு. இப்போ ரொட்டேஷன் ஆல்ரெடி 0ல இருக்கு. நான் ஒரு +30 போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ஃபிக்ஸ் பண்ண மாரி ரொட்டேட் ஆகுது. ஓகே. இதுதான். இப்ப நான் இந்த பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இத ரொட்டேஷன் பண்ணா இந்த ஆங்கிள்ல வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப நான் சொன்ன வரைக்கும் தான் இது வந்து பேசிக்கான டூல்ஸ். நம்ம இத யூஸ் பண்ணியே வந்து அ பேசிக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிடலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 லோகோ வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ ஆடியோ உங்களுக்கு கேக்குதா? ஓகேவா? சரி. இப்போ நம்ம வந்து ஒரு லோகோட ஐகான் மட்டும் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு சைஸ் ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 1080 வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து கூகுளோட ஜஸ்ட் அந்த ஐகான் இருக்கும்ல, அந்த 4 கலர் வந்து அது மட்டும் ரெடி பண்ணலாம்.
ஓகே. இதுதான் வந்து அந்த கூகுளோட அந்த லோகோவோட ஐகான் மட்டும் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டா தான் இருக்கு. நம்ம இப்ப எது வேணா மாத்திக்கலான்ற மாரி இருக்கு. இத வந்து நம்ம ஃபில்லா மாத்தப் போறோம். எப்படின்னா, ஃபில்லா மாத்துறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ. கண்ட்ரோல் ஷிஃப்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இந்த எட்ஜஸ்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ற பாயிண்டே வரல. அது என்னன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டா இருக்கு. இத வந்து நம்ம வந்து எடிட் மோடா மாத்தப் போறோம். அதுக்கு தான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ பிரஸ் பண்ண உடனே, இங்க எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, டாட் டாட்டா வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம்ல ஆல்ரெடி. அந்த கர்வ் பண்ணா பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்து இப்போ வந்து வந்துரும். இத வந்து ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்டடா யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாரி. இப்ப வந்து ஜி வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு 4 கலரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு லைன் டூல் பென் டூல் மட்டும் யூஸ் பண்ணிக்க போறேன். அதுல பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ்க்கு கொஞ்சம் தள்ளுன மாரி இருக்கும் அந்த ஷேப்பு. நம்ம இந்த ஜிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப அந்த லைன் வந்து விசிபிளா தெரியாது. ஆனா அங்க தான் இருக்கு. இப்ப அதே மாரி இந்த ஆக்சிஸ்ல ஒரு லைன் ஒண்ணு போட்டுக்கலாம். ஓகே. அதுவுமே பார்த்தோம்னா, இந்த லைனுக்கும் வராது. கொஞ்சம் மேல தான் வரும்போது. நம்ம அப்ராக்ஸா பண்ணுவோம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கூகுள வந்து நம்ம ஒரு 4ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஒய் பிளேஸ் பண்ணோம்னா, இதோட ஒயர் ஃப்ரேம் மோட் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்ப நம்ம ஆல்ரெடி அந்த லைன் போட்டிருந்தோம்ல, அது தெரியாத மாரி இருந்துச்சுல்ல. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம வந்து அ ஒரு டூல வச்சு அத வந்து கட் பண்ண போறோம். ஆல்ட்ட பிரஸ் பண்ணி நம்ம தேவையில்லாத எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். அ ஒ பிளாங்க்கா இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு, இப்போ ஜஸ்ட் ஒரு கூகுள்ல இருக்க அந்த 4 கலர வந்து பிக் பண்ண போறோம். ஜஸ்ட் அந்த எந்த நம்ம செலக்ட் பண்ண போறோமோ அத கிளிக் பண்ணுறோம். அப்புறம் ஐ பிரஸ் பண்றதுனால கலர் வந்து பிக் பண்றதுக்கும். இது வந்து நம்ம எங்க கிளிக் பண்ணணுமோ அதுக்கேத்த கலர் வந்து அது வந்து செலக்ட் பண்ணிக்கும். இப்ப அந்த இடத்துல வந்து ரெட். நெக்ஸ்ட் வந்து எல்லோ. நம்ம ஏன் இத இப்ப கிரியேட் பண்ணோம்னா, அ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து வெக்டாரு, இது வந்து ராஸ்டரு. இப்ப நம்ம வெப்சைட்ல வந்து நம்ம சில இமேஜ் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்போம். ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கூகுள் வந்து ஒரு இமேஜ் மட்டும் தான் குடுக்கும். நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தேவையான ஒர்க் ஃபைல் வந்து எதுவுமே குடுக்காது. நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இத வந்து ட்ரை பண்ணி காமிச்சது உங்களுக்கு. இப்போ இதே மெத்தட்லயே ஒரு டாபிக் குடுத்து உங்களுக்கு ஒரு ஐகான் வந்து பில்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒரு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்றதுக்காக ஒரு ஐகான்னா, நம்மளுக்கு அதுக்கேத்த மாரி நம்ம வந்து ரெஃபரன்ஸ் குடுக்க போறோம். ஓகே. அதுக்கு வந்து நெறையா இருக்க போது. இதுக்கு எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு என்ன தேவையோ அத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்ட்மென்ட் புக்கிங்னா என்ன? அந்த கேலண்டர்ல நம்ம ஒரு நாள் சூஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து ஒரு ஐகானா வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த ஐகான வந்து நான் வந்து இது எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கிறேன்.
பிளேஸ் பண்ணிட்டு இதே ஐக்கானை நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போறேன். ஒண்ணு என்ன பண்ணலாம், இது பக்கத்திலேயே நம்ம வந்து ரெஃபரன்ஸா வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு மேலேயே நம்ம ட்ரேஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரேஸ் எடுக்கிற மெத்தடே உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதுதான் வந்து நம்மளுக்கான ரெஃபரன்ஸ்க்கான இமேஜ். நம்ம எக்ஸாக்டா இதே மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம லைட்டா மாடிஃபை பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி. இப்போ நான் அதோட ஒப்பாசிட்டி வந்து திக் பண்ணி லைட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ டார்க் எனக்கு வேணா, லைட்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 30 வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷேப் டூல் இருக்குல்ல, பேசிக்கான ஷேப் டூல், அது இதை வச்சு எது இதெல்லாம் கவர் ஆகுது நீங்களே சொல்லுங்க. கேக்குதா? உங்களுக்கு எதுவும் புரியலையா? நான் அதான் ஃபாஸ்டா போறேன்னா? சரி, ஓகே. நான் பேசிக்கான டூல்ஸ் எடுத்து அந்த ஷேப் எடுத்து நான் அந்த ஷேப் வர வைக்க ட்ரை பண்றேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஒரு ஸ்கொயர் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ஸ்கொயர் இருக்கு. இது வந்து வெக்டார்ல இருக்கு. இது வந்து ஃபில்லுல இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். அது எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் வந்து கர்வ்டா இருக்கு. இப்போ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா, லைட்டா இருக்கு. நம்ம வந்து ரொம்ப மெலிசா போட்டுருக்கோம். அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு இந்த நம்பர்ஸ ஸ்டோக்ஸ மாத்தி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஷார்ப் எட்ஜா இருக்கு. இது வந்து நம்ம கர்வா மாத்த போறோம்னா, ஸ்டோக்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, சைடுல வந்து எல்லா ஆப்ஷனும் குடுத்துருப்பாங்க. அத ஜஸ்ட் கிளிக் பண்ணா அது வந்து கர்வ்டா மாறிடும். இது வந்து ஃபில்லுல இருக்கு. நம்ம ஸ்டோக்ல போட்டுக்கிறோம். ஜஸ்ட் இத வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஸ்வாப் பண்ணிக்கிட்டா போதும். இதுவுமே வந்து எட்ஜஸ் பார்த்தா கர்வ்டா இருக்கு. அவ்வளோதான். இப்ப நம்ம தேவையில்லாத பார்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்றோம். இந்த லைன் வராது. இது வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்த இமேஜ். இது வந்து நம்ம வந்து ரீகிரியேட் பண்ணது. இப்ப இது ஜஸ்ட் நம்ம இத அப்படியே காப்பி பண்ணி பிக்மால ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம எப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒன்னொன்னே பண்ண போறோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயில்னா மெயிலுக்கான ஐக்கான் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இடம் இருக்கோ, இப்போ சர்ச்னா சர்ச்க்கான ஐக்கான் வந்து நம்மளே அதே மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு ட்ரேஸ் எடுத்து வரைய வேண்டியதுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணலாம். போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பேசிக்ஸாக. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கான போஸ்டர். இப்போ இதை நம்ம சைட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸாகவே நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இப்போ போஸ்டர் ரெடி பண்ணுறேன்னா நம்ம எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அதோட எனக்கு சைஸ் தெரியும். அந்த சைஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து போஸ்டர் சைஸ் இன் பிக்சல்னு போட்டிங்கன்னா அதுக்கான சைஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த சைஸை வச்சு நம்ம வந்து ஆர்ட் போர்டு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 24x36 அந்த மாதிரிலாம் இருக்கும். நியூ 3600. ஓகே, இப்போ நம்ம ஒரு போஸ்டர் பண்ண போறோம்னா பேசிக்ஸாக என்னென்ன வரும் சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். என் வாய்ஸ் கேட்குதா? எஸ் சார். ஓகே, ஒரு போஸ்டர் பண்ண போறேன்னா ஏதாச்சும் ஒரு பேசிக்கான என்னென்னலாம் இருக்கும் சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் கூட பண்ணுங்க, சொல்ல முடியுதானோ. இப்போ நம்ம வெப்சைட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம வெப்சைட்ல ஒரு லோகோ யூஸ் பண்ணுறோம்னா அதே சேம் லோகோ தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஹெட்டர் கொடுத்தோன்னா இதுலேயும் ஒரு ஹெட்டர் கொடுக்க போகிறோம். ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்னன்னா அது ஒரு கேட்சியாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு போஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணி நான் ஒரு டிசைன் வந்து சென்ட் பண்ணுறேன்னா அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் படிக்க தோணும். வேணான்னு தூக்கி போட தோணக்கூடாது. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்லாம் நீங்கள் அவுட் சைடில் உங்ககிட்ட யாராவது கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கலர் எல்லாமே அட்ராக்ஷனாக போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த போஸ்ட் வந்து நீங்க படிக்கணுன்ற மாரி காட்டுறதுக்கோசம் அது பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹைலைட் பண்ணுவாங்க 3 விஷயமா. இப்போ ஒரு ட்ரெஸ் கடையோட போஸ்டர் வச்சுக்கோங்களேன். இப்ப அத பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அட்ராக்ஷனா என்ன தெரியும்? இல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்போட போஸ்டர்ன்னு வச்சீங்கன்னா, அதுல என்ன அட்ராக்ஷன் தெரியும்னா, ஃபர்ஸ்ட் அதோட ஆஃபர்ஸ் தான் போடுவாங்க. எங்க ஷாப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 55% வரைக்கும் ஆஃபர்ஸ் குடுத்துருக்கோம் அந்த ட்ரெஸ்ல அப்படி சொல்லிட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து டெக்ஸ்ட்ட வந்து கம்மி பண்ணிட்டே போவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு போல்டான ஒரு பிரைட்டான ஒரு டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதோட மெயினான கன்டென்ட் எங்களோட இவ்ளோ திங்ஸ் வந்து இருக்குன்னு காமிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே குட்டி குட்டியா தான் இருக்கும். ஏன்னா, அவனுக்கு மெயினே ஃபர்ஸ்ட்டு அந்த அட்ரஸ், ஃபோன் நம்பர் வந்து போல்டா போட்டோம்னா, அந்த போஸ்ட்க்கு அதுக்கு யூஸே இல்ல. ஃபர்ஸ்ட்டு அவனோட ஆஃபர் என்ன? அவனோட பிராண்ட் என்ன? அதுக்கப்புறம் தான் அது 2த்தையும் படிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் அந்த அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து ரீட் பண்ணிடுவாங்க. இப்ப அதே ஸ்டெப்ல தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லோகோ வந்து ரெடி பண்ணுவோம். லோகோ நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். நம்ப இந்த லோகோ யூஸ் பண்ணி, இதேவோட கலர் பேலட்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து போஸ்டர் வந்து ரெடி பண்ண போறோம். ஜஸ்ட் இப்ப நம்ம இதுல Figmaல இருக்க லோகோய ஜஸ்ட் வந்து எஸ்விஜியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல போயிட்டு எஸ்விஜி குடுத்துட்டு அந்த லோகோ வந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட கலர் பேலட் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெப்சைட்ல இருக்க கலர் எடுத்தே நான் வந்து ஒரு 3 கலர் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா 3மே அப்படியே வந்து டிராக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, மேஜரா பார்த்து 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு டார்க், இன்னொன்னு இது. நம்ம போஸ்ட்ல 2டே கலர் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு மினிமமா ஒரு 3 கலர்ஸ் ஆச்சும் யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஸ்டைல் யூஸ் பண்ணி, நம்ம கிரியேட்டிவிட்டிலாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிக்க போறோம். ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, வெறும் ஷேப் டூல் யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெம்ப்ளேட் மாரி ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி. நான் சொன்னேன்ல அந்த ஃப்ரண்ட், பேக் யூஸ் பண்ணி நான் வந்து பேக்ல வந்து ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க வந்து எனக்கு ஒரு ஒயிட் இருக்கு. அது எனக்கு வேண்டாம். அது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஷேப் வச்சு வச்சுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ண போறேன். இதே வந்து கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, எங்கெங்கெல்லாம் கட் பண்ண போறோமோ கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு எந்த போர்ஷன்லாம் வேணாம். இது வேண்டாம். வேண்டாம். ம். நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஆர்ட் போர்ட்ல இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா வரப்போகுது. அதனால இத நம்ம வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இத வந்து அப்படியே விட்டுட்டா கூட, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணப்ப இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ண போறதில்ல. இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் மாரி வரும். ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆ ஒரு மினிமலான ஒரு கன்டென்ட் வந்து பிளேஸ் பண்ற மாரி. இப்போ என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு இமேஜ் வந்து பிளேஸ் பண்ண போறேன். இங்க ஒரு கன்டென்ட் பிளேஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல வந்து ஃபூட்டர்ல தான் எப்பவுமே என்ன இருக்கும்? யாராவது சொல்லுங்க, ஃபூட்டர்ல என்ன இருக்கும்னு? கேக்குதா? ஓகே. ஃபூட்டர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம பண்ணியிருக்க வெப்சைட்டு, அந்த அட்ரஸ், அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கீழ இருக்க பாட்டம்ல வந்து பிளேஸ் பண்ண போறோம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து கன்டென்ட் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதே வந்து நம்ம ஒரு கிரேடியன்ட்டா குடுத்துக்கலாம். கிரேடியன்ட் மீன் டபுள் கலர்.
இப்போ போஸ்ட்லேயே 2 டைப் இருக்கு. இப்போ நான் இந்த போஸ்டருக்கு வந்து இந்த மாரி ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்க போறது. இதுக்கு வந்து நான் இந்த மாரி ஃபாண்ட் யூஸ் பண்ணேன்னா, அது வந்து லுக்கா இருக்காது. இதே நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் சைடுனா, அந்த ஒரு ஒரு ஐட்டம் வந்து சேல் பண்ண போறோம். ஒரு ப்ராடக்ட் வந்து விக்க போறோம்னா, அதுக்கு வந்து இந்த மாரி ஸ்டைலான இத நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டுன்றதுனால, இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். நான் சொன்ன அந்த ஹைலைட்டான வார்த்தை இதுதான். இதுக்கு கீழ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்லோகன் வந்து வேணா டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு மெடிக்கல் லேப்ன்ற மாரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்ப நான் ஒரு டாக்டரா போனேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலா போனா அதுக்கு சர்வீஸ் காமிக்கணும். அதுக்கு வந்து ஒரு பெருசா போகும். நம்ம இப்ப பேசிக்கா பண்றதுனால நான் ஒரு சிம்பிளா மட்டும் பண்ணிடுறேன். அதே லோகோ வந்து நான் வந்து ஒயிட்ல வச்சிருக்கேன். இப்போ இந்த லோகோ பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலருக்கு வந்து விசிபிளா தெரியல. இப்ப இது என்ன கலர் மாத்தலாம்னா, நம்ம வந்து ஒரு ஒயிட்டா சேஞ்ச் பண்ணா பண்ணலாம். இப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எந்த ஃபார்மேட் வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ்விஜி ஃபார்மேட்ல. இப்ப நம்ம இத வந்து லோகோ அப்படியே வந்து எஸ்விஜியா மாத்தப் போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா யாராவது ஒரு அ மெடிக்கல் பேக்கிரவுண்ட் இருக்க மாரி ஒரு இமேஜ் மட்டும் எடுத்து டீம்ஸ்ல சென்ட் பண்ணி விடுங்க. அதுக்குள்ள இந்த லோகோ ரெடி பண்ணிடலாம்.
ஓகே. அந்த இமேஜ் எடுத்துட்டீங்களா? வாய்ஸ் கேக்குதா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஐடியா புரியுதா? ஹலோ? எஸ் சார், ஆடியபிளா தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம எதுக்காக இது பண்றோம்? நம்ம யூஐ யூஎக்ஸ்க்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ நம்ம ஒரு யூஐ யூஎக்ஸ் அப்படின்றதுனா நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்றது கிடையாது. ஸோ அதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணணும். இது வந்து அப்போதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் ஒரு ஒரு ஒர்க்கே. ஸோ இப்போ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நம்ம ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ இது வந்து கிராஃபிக் டிசைனர் பண்ணணும், இது நான் பண்ணல அப்படின்றத விட, ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க நம்ம நல்லது. இப்போ எல்லாம் என்ன, இப்போ நம்ம இது கற்றுக்கிட்டு நம்ம ஒரு வேலைக்கு தான் போக போகிறோம். கரெக்ட் தானே? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி டூல்லாம் கற்றுக்கிட்டு நாமளே ஃப்ரீ ஹேண்டடா நம்ம வீட்டிலேயே கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இப்போ நீங்கள் இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா, இதுக்குன்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இப்போ வீட்டிலே இருக்கீங்க, ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தரலாம், இல்லை உங்களுக்கான இன்விடேஷன் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கேரிகேச்சர் இமேஜ் ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஹேண்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். லைன்ல இருக்கீங்களா? யாருமே பேச மாட்டீங்க. கிளாஸ் இது ஓகேவா? என்ன நீங்க ஃபீட்பேக் கொடுத்தா தானே தெரியும். கேட்கலையா பேசுறது? ஓகேவா? ஸோ இமேஜ் ஒன்று கேட்டிருந்தோம், அதை ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, நான் என்ன பண்றேன்னா இந்த அடோப் இல்லுஸ்ட்ரேட்டருடைய கிராக்டு வெர்ஷன் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 GB கிட்ட வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. எப்படி யூஸ் ஆகுது, டூல் எப்படி உங்களால கேரி பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஆக்சுவலா இப்போ இது பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் தான். அடோபோட சாஃப்ட்வேர் எல்லாமே பெய்டு தான். ஆனால் கிராக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ பேசிக்கா நீங்க இந்த டூல் யூஸ் பண்ணி இன்னும் ஒரு ஷேப்பையும் வரைய நீங்களே கத்துக்கோங்க. இது எல்லாமே ஃபிக்மா ஃப்ரீ பிக்லயுமே இருக்கு. நம்ம அதுல போயிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், எடுத்துக்கலாம். பட் ஆனா நம்ம தேடுற எல்லாமே அதுல கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஸோ அதனால இதுலயும் நம்ம ஒர்க் பண்ண டூல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே சார். எனக்கு உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஸோ கொஞ்சம் லவுடரா பேசுங்க. இல்ல நான் பேசுறது எதுவும் புரியலையா? நீங்க என்கிட்ட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணிட்டு கூட நீங்க லிசன் பண்ணலாம். ஸோ அப்பதான் எனக்கும் தெரியும் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா, யார் ஆன்லைன் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. இது என்னன்னா, இது நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கா? இது என்ன அதுன்னு தெரியுதா?
ஏன்னா இப்போ நம்ம சைட்டோட ப்ரொமோஷனுமே நாமளே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கிளைண்ட் இதுக்காக தனியா போயிட்டு ஒருத்தவங்க ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டிசைன் குடுக்கும்போதே இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளோட வேலையா இருக்கும். சரி ஓகே. இப்ப இது வரைக்கும் பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியாம இருக்கா? தெரியுதா? ஏதாச்சும் கொஞ்சம் ஃபீட்பேக் தாங்க. அப்ப யாருக்கும் எதுவும் டவுட் இல்லையா? கிளியரா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ல நம்ம வந்து கிளிப்பிங் மாஸ்கிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அது என்னன்னாக்கா, நம்மளோட இமேஜ எந்த ஷேப்ல நம்ப நமக்கு வேணுமோ, அந்த ஷேப் வரைஞ்சு, அதுக்குள்ள நம்மளோட இமேஜ கொண்டு வந்துக்க முடியும். ஸோ அதுக்கு பேரு கிளிப்பிங் மாஸ்க்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் அது உங்களுக்கு ஒரு ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஐ திங்க் உங்களுக்கு இது போர் அடிக்குதுன்னு நெனைக்கிறேன். அப்படியா? ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேசிக்கா ஒரு ப்ரோச்சர் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம பண்ணத நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ, அத யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல்ல இப்படி வந்துரும்.
பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்மா ஃபைல்லேயே நம்ம ரெடி பண்ண அந்த ப்ரௌச்சரோட அவுட்புட்டை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க பாருங்க. ஸோ இப்போ நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இனிமேல்ட்டு 1 ஹவர் வெப்சைட்டு 1 ஹவர் கிராஃபிக் டிசைன் இதுதான் நம்ம ரெகுலராக பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நம்ம யூஐ டிசைன், அதுக்கு அடுத்து கிராஃபிக் கண்டென்ட் தான் என்னன்னு பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து யூஐயில் நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஐஎக்ஸில் நம்ம இப்போ பண்ண டிசைனை எப்படி ஒரு ஃப்ளோவாக ப்ரோட்டோடைப் பண்ணுறது, ஃபிக்மால எப்படி சின்ன சின்ன அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு செக்ஷனில் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட்டு கிராஃபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம இருக்கும். ஆனா எப்படி உங்களுக்கு ஃபிக்மா ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்துச்சோ, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இல்லுஸ்ட்ரேஷன், கிராஃபிக் டிசைனும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆயிடும். நீங்களுமே வந்து ஓனாவே வந்து லோகோ மேக் பண்றது, ஃப்ளையர், ப்ரௌச்சர்ஸ் ஏதேதோ அந்த ஒரு டிசைனுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அது மார்க்கெட்டிங்க்கும் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து வீடியோஸ் எப்படி பண்றது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணி குடுப்போம். சரி, ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். சரி, ஓகே. எதுவும் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாமா சார்? சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க் யூ ஆல்.